நான் உசலம்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். செல்லம்பட்டி ஒன்றியை சேர்ந்தேன். என் பேர் இன்பராஜ். நான் சுமார் 20 வருடங்களாக ஆன்மீக பணியில் இருக்கிறேன். எனக்கு நெடுநாளாக அம்மா மேலே அதிகமான ஒரு பற்று உள்ளவன். எனக்கு அவர் ஒரு ஆன்மீகத்தோட அரசியல் நடத்துவதும் எங்களுக்கு அந்த ஆன்மீகத்தோடு ஒத்து போவதும் எங்களுக்கு இதுவரையில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு வருத்தம். என்ன சொல்லுவதென்றா, இந்த அம்மா இதுவரையிலும் 39 ஆண்டுகளாக அரசியலில் பயணம் செய்து அந்த அம்மா ஒரு எம்எல்ஏ எந்த பதவி எடுத்துக்கிறாம ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு கவுன்சிலர் பதவி கூட வேணாம் என்று மக்கள் சேவைக்காக பாடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு துரோகம் விளைவிச்சு அவர்களுக்கு உயிர் சேதமாகிற அளவுக்கு நடக்கக்கூடிய சேதங்களையும் எல்லாத்தையும் தாங்கி நாங்களும் போராடி அந்த அம்மாவுக்காக நடத்தாத யாக வேள்விகள் நடத்தி நாங்களும் அரும்பாடுபட்டு நான் காவி உடையில இருந்தேன். காவி உடையில இருந்து கொண்டு அந்த அம்மா எப்பொழுது அரசியல் மிகவில் அரசியல் பணிக்கு வரும்போது நானும் என்னுடைய காவி உடைக்கு மீண்டும் மாறுவேன். அதற்காக கைகோர்ப்போம், பாடுபடும். இதில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த அம்மா முதல்வர் ஆகுவதற்கு இந்த புண்ணிய பூமியும் தமிழக மக்களின் தாய்மார்களையும் பாதுகாப்பதற்கு ஒரே நபர் சின்னம்மாவை தவிர இந்த நாட்டில் இனிமே முதல்வராக தகுதி தமிழ்நாட்டில் இல்லை. இந்த நேரத்தில் அவர்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு எனக்கு பூர்ண திருப்தியும் அந்த ஆதிசிவனுடைய அருள்வாக்கும் பெற்று அந்த அம்மாவை வாழ்த்தி வந்திருக்கிறோம். அந்த அம்மா முதல்வராகி இந்த நாட்டின் பாதுகாக்க, தமிழக மக்களையும் பாதுகாக்க உசிலம்பட்டி தொகுதியிலையும் முதுகுளத்தூர் தொகுதியிலும் 2 தொகுதிகளில் நின்று அமோக வெற்றி பெறுவார் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சத்தியமளிக்கிறேன்.